தமிழகத்திலிருந்து ஒரு காஃப் சிரப் கம்பெனி அது இந்த காஃப் சிரப்பை ஏற்றுமதி செய்து வந்தது. அதுல மத்திய பிரதேசல அந்த காஃப் சிரப்பை குடித்து 20 குழந்தைகளுக்கு மேல இருந்தது அப்படிங்கிறது நாட்டையே உலுக்கியது. இன்னமும் இன்றும் அந்த மாநிலத்தை உலுக்கக்கூடிய ஒரு பிரதான செய்தியாக அது இருக்கிறது அப்படிங்கிற பாக்குறோம். எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணிருக்காங்க, உள்ளிட்ட விஷயங்கள் தொடர்ச்சியா போயிட்டு இருக்கு. இப்ப அதை தொடர்ச்சியா இடி ரைடு கூட நடந்தது. இப்போ இந்த விஷயத்துல டெல்லி எவ்வளவு சென்சிட்டிவா இருக்கிறாங்க, இதன் தொடர்ச்சியாக என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது, குறிப்பாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் என்ன செய்ய போகுது, மாநிலத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு ஏதாவது ஒரு சிக்கல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கா சார்? திமுக அரசினுடைய செயல் இன்மையைத்தான் காண்பிக்கிறது. காஞ்சிபுரம் சென்னையிலிருந்து ஒரு கிட்டதான் இருக்குதுங்க. அங்க நடக்கக்கூடிய விலைகள் எல்லாம் அவர்களுக்கு தெரியாமல் இருந்தது. ஒருவேளை அதிமுகவோ அல்லது பாஜகவினர் செய்திருந்தால் திமுக விட்டு வச்சிருப்பாங்களா என்ற அரசியல் நோக்கமும் இருக்கிறது. எனினும் மத்திய சுகாதார அமைச்சர் ஜே.பி. நட்டா அவருடைய செயலாளர் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க. இனிமேல் இந்த காஃப் சிரப் எதுவா இருந்தாலும் யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் ஒரு வெப்சைட்ல இந்த கம்பெனியுடைய பெயரு, எனி அப்ளிகேஷன் வந்தா அதனுடைய நிலைமை, அந்த காஃப் சிரப்பினுடைய காம்பினேஷன், அந்த மருந்தினுடைய எவ்வளோ இந்த வீரியம் இருக்கிறது, எந்தெந்த மெடிசன்லாம் கெமிக்கல்லாம் சேர்க்கிறாங்க, அதெல்லாம் பப்ளிஷ் பண்ணணும். இனிமேல் டிரான்ஸ்பரண்டா இருக்க போறாங்க, வெளிப்படையாக இருக்க போறாங்க, ஓப்பனா இருக்க போறாங்க.